நம்ம உட்டில் பண்ண முடிய எல்லாமே நம்மளால பண்ண முடியுங்க சார். உட்டில் பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம யூபிவிசியில் நம்ம ரியல் பிளாஸ் பிராண்டில் பண்ண முடியும். இங்கே வரவங்க பல பேர் இது உட்டா யூபிவிசின்னு கன்ஃபியூஸ் ஆகிற லெவலில் தான் இருக்குங்க. 3 பேர் உட்காந்து 2 ஹெட்டில் யாராவது உட்காந்து ஒரு 6 பேர் உட்காந்தாலுமே தாராளமாக யூபிவிசியில் செஞ்சிங்கன்னா எப்படி வெயிட் தாங்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். வர கஸ்டமர்ஸ்க்கு காமிக்கணுங்கிறக்காகவே நம்ம கேப் கொடுத்துருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் தாங்குமா, ஃப்ளோட்டிங்கில் கொடுத்துருக்கீங்க, ரவுண்ட் டைப் கொடுத்துருக்கீங்க, ஹெவினஸ்க்கு நாங்கள் கேரண்டிங்க சார். 20 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் பொறுப்பு. நம்ம லைட்டிங் ஃபிட்டிங்க்குமே தேவையான அந்த க்ரூஸ் எப்படி அந்த ஃபிட்டிங் முதல் கொண்டு நம்ம சைட்ல இருந்தே அதை நம்ம ப்ரொவைடும் பண்ணிடுவோம் சார். இதை நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்க, இதை நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஒர்க்குமே கம்பல்சரி நம்மளே முடிச்சு கொடுத்துருவோம். 4 பேருமே அடல்ட்ஸு, என்ன வெயிட் இருப்பாங்கன்னு தெரியும், நானுமே இருக்கேன். இதோட வெயிட் கெப்பாசிட்டி நீங்கள் இதை யோசிக்கவே வேணாம். அதான் சொன்னேன், வித்தவுட் சப்போர்ட் 9 ஃபீட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ வெயிட் தாங்கும்னா எங்கள் ரியல் பிளஸ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி தாங்கும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே வந்து நார்மல் பிளைல இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. பெண்டபிள் பிளைன்னு அதுக்குன்னு செப்பரேட்டாக வருது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பிளை போட்டால் தான் பண்ண முடியும். நமக்கு நார்மலாக நாமினல் ப்ரைஸில் இப்போ நார்மலாக ஒரு டோர் போட்டால் என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இதுக்குன்னு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் லிவிங் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து டோர்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டோரே கொடுத்துருந்தாலும் யூபிவிசி பிவிசியில் இவ்வளோ பெரிய இது 4 ஃபீட் டோருங்க சார். அன்ஷேப்டு டோரு, 4 ஃபீட் டோரு. அண்ட் ஆல்சோ ஹேண்டில் முழுக்குன்னு நாங்கள் யூபிவிசியில் தான் மேக் பண்ணியிருக்கோம். வெறும் 1 mm டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், கொஞ்சம் கூட நமக்கு இது இருக்காது. எந்த அளவுக்கு கர்விங் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் ப்ரொஃபஷனல் இருக்கு, என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பேசுறோமோ அதே ரேட்ல தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்ல இருந்து ஹேண்டில் டிசைன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டட் கிளாஸோ, ஃப்ராஸ்டட் கிளாஸோ, கலர் ஃப்ராஸ்டட் கிளாஸோ என்ன கேட்குறாங்களோ அதை தான் செய்வோம். இங்க என்ன பாக்குறாங்களோ இந்த ஃபினிஷிங் தான் அவங்க வீட்லயும் இருக்கும். நம்ம இங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு செஞ்சுட்டு அவங்க வீட்டுல போய் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சார். நம்மகிட்ட ரெகுலரா பண்ற ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டாஃப்ஸ் தான் அவங்க வீடுங்களுக்கும் வந்து பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நாங்கள் ஸ்டிக்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDP மெட்டீரியல். இதில் வந்து ஸ்க்ரூவோட டெம்பர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லாட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஃபார்வர்டு பேக்கு ஃபார்வர்டு நீங்கள் போட்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டெம்பர் இதில் கிடைக்கும். இந்த வுட்டில் வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெம்பர் கிடைக்காது. இதில் நீங்கள் வச்சு நீங்கள் இதில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணும்போது விரியும் உங்களுக்கு. இதில் எதுவுமே உங்களுக்கு விரியாது. ஸோ இந்த ஷோரூம் நாங்கள் 35 to 40 டேஸில் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இதே ஷோரூமு நீங்கள் வந்து பிளையில் ஆன்சைட் ஒர்க்கு நீங்கள் வந்து டபுள் சைட் மைக்கா ஒட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80 டேஸ் உங்களுக்கு டைம் வரும் உங்களுக்கு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர், உங்கள் ஷோரூம் பேர், எந்த ஊர் எல்லாத்தையும் சொல்லிடுங்க. நம்ம ஈரோடுங்க சார். ஹெவன் இன்டீரியர்ஸுங்க. என் பேர் கவினுங்க சார். ஒரு 5 இயர்ஸாக யூபிவிசி இன்டீரியர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்க. நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ரியல் பிளாஸ் பிராண்ட் மட்டும்தான் யூனிக்காக பண்ணிட்டு இருக்கோம் சார். இந்த ஷோரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ரியல் பிளாஸ்டில் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டராக மேக் பண்ணியிருக்கோம். ஓகே சார். ஓகே, ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே. பூஜை ரூம் பார்த்தீங்கன்னாங்க சார், ஜென்ரலாக வந்து எல்லாருமே ரெடிமேடாவோ வெறும் டோர் க்ளோஸில் மட்டுமானால் நம்ம என்ன ஸ்டைலில் வேணால் என்ன டிசைனில் வேணால் பண்ணிக்க முடியும். இப்போ இது நம்ம லேசர் கட்டிங் முதல் கொண்டு நம்ம WPC போர்டில் கொடுத்து அதுக்கு மேலே நம்ம யூபிவிசி ஷீட்டு லே பண்ணி நம்ம CNC கட்டிங் பண்ணியிருக்கோம் சார். இதை பொறுத்து WPC போர்டில் மேலே வந்து லேமினேஷன் வந்து யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் ஜென்ரலாக பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க சார். வி கேன் பாசிபிள் எனிதிங். அது மாதிரி இந்த பெண்ட் ஆகட்டும், இந்த நார்மலாக வந்து இந்த மாதிரி பெண்டு கர்வ்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க. நம்மளது மோஸ்ட்லி எந்த இடத்துலையுமே நீங்கள் ஷார்ப் எட்ஜஸ் பார்க்கவே முடியாது. ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஆல்சோ, நம்ம ஃபினிஷிங் ஆல்சோ. ஓகே. இந்த உட்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேமினேட்டா இல்லை PVCயில் அப்படியே ரெடிமேடாகவே வருதா? இல்லைங்க சார், நம்மளது யூபிவிசியில் இந்த உட்டன் கிரைன்ஸுங்கிறது இந்த அளவுக்கு உட்டு நம்ம கட் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி உட்டன் கிரைன்ஸ்லேயே நமக்கு வருதுங்க சார். ஓகே. வரவங்க பல பேர் இது உட்டா யூபிவிசின்னு கன்ஃபியூஸ் ஆகிற லெவலில் தான் இருக்குங்க சார். இல்லை, உட்டில் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நம்ம உட்டில் பண்ண முடிய எல்லாமே நம்மளால பண்ண முடியுங்க சார். உட்டில் பண்ண முடியாத சில விஷயங்கள் கூட நம்ம யூபிவிசியில் நம்ம ரியல் பிளாஸ் பிராண்டில் பண்ண முடியும். திக்னஸ் வந்து இவ்வளோ இருக்கு இல்லையா? ஆமாம், ஷீட்டோட திக்னஸே அவ்வளோ இல்லைங்க சார். நம்ம ஷீட்டோட திக்னஸ் வந்து 18 mm சார். நம்ம டபுள் ஷீட் போட்டு பண்ணியிருக்கோம் ஒரு யூனிக்னஸ்க்காக. ஓகே. வால்ல தான் ஹேங் ஆயிருக்கு, ஃப்ளோர்ல இல்ல. வால்ல தான் ஹேங் பண்ணிருக்கீங்க சார். நம்ம ஃப்ளோட்டிங்ல தான் கொடுத்துருப்போம். ஓகே. இப்போ இதெல்லாம் வந்து இந்த டிசைன்லாம்
அந்த டிசைன்ஸ் எல்லாம் மட்டும் நம்மளது வந்து எடுத்து காவிங் பண்ணி அதில் மேலே பாலிஷ் பண்ணி வச்சிருக்கோங்க சார். ஓகே. இந்த சோஃபாவும் யூபிவிசி தானே சார்? கம்பல்சரி சோஃபாவுமே யூபிவிசிலே மேக் பண்ணியிருக்கோங்க சார். தாராளமாக 3 பேர் உட்காந்து 2 ஹெட்டில் யாராவது உட்காந்து ஒரு 6 பேர் உட்காந்தாலுமே தாராளமாக யூபிவிசியில் செஞ்சிங்கன்னா எப்படி வெயிட் தாங்கும், இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரும். பயப்படவே தேவையில்லைங்க. தாராளமாக இது நம்ம ஆல்ரெடி 1 மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு 5 வருஷமா என் வீட்டில் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஹெவினஸை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாகவே தாங்கும். லைவ் டெமோவாவே அதனால தான் போட்டு வச்சிருக்கோம் சார். ஓகே ஓகே. மேல இருக்கிற கவர் மட்டும் தான் மறைச்சிருக்கு. ரக்ஸின் போட்டிருக்கோங்க சார். மிச்சபடி யூபிவிசி தான். வர கஸ்டமர்ஸ்க்கு காமிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம கேப் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஏன்னா வந்தோன்னுமே இது யூபிவிசி தானா சும்மா சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்காகவே நம்ம அது இது பண்ணிருக்கோம். ஆமாங்க சார், இதுவுமே யூபிவிசில தான் மேக் பண்ணியிருக்கோம் சார். இதுக்குள்ள நம்ம ஒரு இல்யூஷன் டைப் பண்ணியிருக்கோம். இது ஜென்ரலாக ஒரு 2 அடி 1.5 அடி டீப்பாய் தான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அரௌண்ட் உள்ளே போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இல்யூஷன் டைப்பு நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட்டாக நம்ம தான் செஞ்சுருக்கோன்ற யூனிக்னஸை காமிக்கணுங்கிறக்காகவே இந்த மாதிரி நம்ம தேடி தேடி ஒரு இடத்துலையும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், ஷேப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லைங்க சார். என்ன ஷேப்ஸில் வேணாலும் பண்ண முடியும். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் தான் பண்ண முடியும், நம்மளது பெண்ட் பண்ண முடியாது, ஷேப்ஸ் வந்து ப்ராப்ளம் இருக்குது. நம்மளது அப்படிலாம் இல்லைங்க சார். என்ன ஷேப்ஸ் உங்களுக்கு ஆஃப் சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், ஓவல், என்ன ஷேப், வாட் எவர் ஷேப்ஸ் நீங்க கேக்குறீங்களோ இந்த ஷோரூம்லயே அந்த ஷேப் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. எல்லாமே கொண்டு வந்திருக்கோம் சார். ஓகே ஓகே. ஆனா பிளைவுட்டோட லுக் வராது அப்படின்னு சொல்லுவாங்க சார். நம்மளது அந்த லுக்கும் வருது, கேரண்டியா வருங்க சார். அதுக்காக தான் இப்போ நிறைய பேரோட டவுட்ஸை கிளியர் பண்றதுக்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னே ஒன்று மேக் பண்ணி காமிக்கணும். எல்லாத்துட்டையுமே நம்மளாலேயும் எல்லாமே மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவே கொண்டு வந்திருக்கோம். டிவி யூனிட் நம்மளது யூனிக்கா வந்து ரவுண்ட் டைப்ல பண்ணியிருக்கோங்க சார். இது ரொம்பவே ஒரு நார்மலா எல்லாருமே ஒரு ஃப்ளூட்டட் பேனல்ல ரெகுலரா மட்டும் இல்லாம எந்த மாதிரிலாம் செய்ய முடியுமோ ஃப்ளூட்டட்ஸ் வச்சிருக்கோங்க சார். இருந்தாலும் எந்த மாதிரிலாம் செய்ய முடியும். இப்போ நம்மளோட ஃப்ளூட்டட் இந்த சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா ஃப்ளூட்டட் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கேப் கம்மியா இருக்கும், கிளீனிங்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வேக்யூம் போடுற மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். நம்மளதை பொறுத்த வரைக்கும் கிளீனிங்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரு ஃப்ளூட்டடுக்கும் 2வது ஃப்ளூட்டடுக்கும் கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த மாதிரி டைப்ஸ்லயும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். அது ஃப்ளூட்டட்லயே வேற டிசைன். ஆமாங்க சார், ஆமாங்க. இது நம்ம டபுள் ரவுண்ட் டைப் மட்டும் இல்லாம இதுவுமே ஸ்ட்ரென்த் இருக்குமா, இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணும்போது ஸ்ட்ரென்த் இருக்கும் இருக்காதுங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் நம்ம பயப்படவே தேவையில்லைங்க சார். தாராளமா நல்ல ஹெவினஸ் இருக்கும். இப்போ இது ஃப்ளோட்டிங்ல தான் இருக்கு. தாராளமா ஒருத்தர் உட்கார்ற அளவுக்கு நமக்கு வெயிட்லாம் தாராளமாக தாங்கும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெயிட் தாங்குமா, ஃப்ளோட்டிங்கில் கொடுத்துருக்கீங்க, ரவுண்ட் டைப் கொடுத்துருக்கீங்க, ஹெவினஸ்க்கு நாங்கள் கேரண்டிங்க சார். 20 இயர்ஸ்க்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்கள் பொறுப்பு. ஓகே. நம்மளது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸர் தாங்க சார். எல்லாமே ரொம்ப யூனிக்காகவே பண்ணியிருக்கேங்க சார். இதுல அந்த செல்ஃபும் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். ஷோகேஸ்க்கு பிளான் பண்ற மாதிரி செல்ஃப்ஸும் கொடுத்துருக்கோங்க சார். பிளைவுட்ல பண்ற மாதிரி லைட்டிங்கும் கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க சார். ஏன்னா இப்போ லைட்டிங்கிறது எல்லாருமே எதிர்பார்ப்பு உள்ள வந்துட்டாங்க சார். இப்போ நம்ம வீடுகளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரை தாண்டி எல்லா வீடுகளுக்குமே கிச்சன்ல இருந்து டிவி யூனிட்ல இருந்து எல்லா இடத்துக்குமே லைட்டிங்ஸ் கம்பல்சரி தேவைப்படுறாங்க சார். நம்ம லைட்டிங் ஃபிட்டிங்க்குமே தேவையான அந்த க்ரூஸ் எப்படி அந்த ஃபிட்டிங் முதல் கொண்டு நம்ம சைட்ல இருந்தே அதை நம்ம ப்ரொவைடும் பண்ணிடுவோம் சார். இதை நீங்க ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பண்ணுங்க, இது நம்ம பண்ண மாட்டோம் அந்த மாதிரி இல்லாம அந்த ஒர்க்குமே கம்பல்சரி நம்மளே முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ இங்க ஃபால் சீலிங் மாதிரி பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஃபால்மே உங்க எல்லாமே யூபிவிசிங்க சார். ஃபால் சீலிங் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். நிறைய பேர் பிஓபியில் பண்ணுவாங்க. ஜென்ரலாக பிவிசியில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ளூட்டடை டேரெக்டாக பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் நம்மளது சீலிங்ல இருந்து ஃப்ளோர்ல இருந்து எங்கே வேணாலும் எந்த மாதிரி வேணால் பண்ண முடியுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோங்க சார். நம்மளதே 3 டைப் ஆஃப் சீலிங் பண்ணியிருக்கோங்க சார். ஒன்றுனா பார்க்கலாம். ஓகே ஓகே. இது சென்டரில் இருக்கிறது என்ன? சென்டர்ல இருந்துமே நம்ம யூபிவிசி பேனல் தாங்க சார். இதுலயே நமக்கு பேட்டர்ன் நியர்பை 150 பேட்டர்ன் இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் இருக்குங்க. அது பேட்டர்ன் இருக்கிற ஷீட் தான். ஆமாங்க சார். எல்லாமே இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தாங்க சார். இது கிச்சனுங்களா? ஆமாங்க சார், கிச்சனுங்க சார். 2 டைப் ஆஃப் கிச்சன் பண்ணியிருக்கோம். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் மார்பிள் ஃபினிஷ்ல ஒன்றும், அதில் வந்து நம்ம எஸ்எஸ் பேஸ்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து ஒரு பிளைன் கலர்ஸ் தான் இப்போ நிறைய பேர் ஆசைப்படுறாங்க சார். அதனால ஒரு பிளைன் கலர்ல வித் ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணி கீழே டேண்டம் பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் சார். ஒன்னொன்னா அப்படியே பார்த்துடலாங்க. இது நம்ம ஒரு டால் யூனிட்டுங்க சார், பேண்ட்ரி யூனிட். இது மெயினா வந்து நிறைய பெரிய பெரிய ஷோரூம்ஸ்ல பெரிய பெரிய உட்டன் ஒர்க் பண்ற இடத்துல நம்ம பார்த்துருப்பீங்க. பட் யூபிவிசியில் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்ங்க சார். எதுவுமே நம்மளால பண்ண முடியாது, ட்ரை பண்றோங்கிற வார்த்தை கூட வராதுங்க. we can possible anything. ஸ்டோர் ரூம் இல்லாதவங்களுக்குலாம் இது ரொம்பவே ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஹிஞ்சஸ் வந்து பிவிசிலயோ இல்ல
யூபிவிசின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது மாத்தி போட்டாலும் இந்த இன்ச்சஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஆமாங்க சார், கம்பல்சரி வந்து யூபிவிசியில் தான் நம்ம இந்த யூஸ் பண்ணுறோம். எப்கோ சாஃப்ட் க்ளோசஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க சார். அனதர் பிராண்ட்ஸ் கூட நம்ம இப்போ சஜஸ்ட் பண்ணுறதே இல்லை. கம்பல்சரி பிராண்டட் எப்கோ மட்டும் தான் நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹின்ச்சஸை தாண்டி நம்ம உள்ள கூடல போடுறது நார்மல் ரீப்பர்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். உள்ளுக்குள்ளேயுமே யூபிவிசி ஸ்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த ஹெவினஸ்க்கு எந்த விதத்துலையும் எப்பவுமே ப்ராப்ளம் இருக்காது. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் ஹைட் ப்ராப்ளம் இருக்குங்க சார். அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஹைட்ராலிக்ஸ் கொடுத்து ஹைட்ராலிக் ஸ்டோரேஜ் கூட கொடுக்கலாம். வித்தவுட் எனி ஷேக்கிங் எதுவும் இருக்காங்க சார். ஆயில் பாட்டில்ஸ் கூட வைக்கும்போது அந்த அளவுக்கு நல்லாவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். இது வேணுங்கிற இடத்துல நம்மளால நிறுத்தியும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபுல்லாக டவுனில் தான் நிற்குமா அப்படிங்கிற மாதிரி இல்லை, வேணுங்கிற இடத்துல நிறுத்தி கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஹைட் ப்ராப்ளம் இருக்கிற லேடிஸ் இருக்கிற வீடுகளுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்க அந்த யூபிவிசி மேல தான் நம்ம ஃபுல்லி மாடலருங்க சார். இது வந்து நம்ம எதுவுமே வந்து செமி மாடலராக ஒரு கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணலைங்க சார். ஃபுல்லி மாடலர், தாராளமா வெயிட் கெப்பாசிட்டி உங்களுக்கு ஒரு 800 கிலோ வரைக்கும் தாங்கும் சார். ஓகே இதான் யூபிவிசி. ஆமாங்க சார், நம்மளது ரியல் பிளாஸ்ட் யூபிவிசி இந்த சைஸ் தான் வரும். ஆமாங்க சார், அதுக்கு மேல டைல் பண்ணிருக்கோம். இவ்வளவு பெரிய ஓபனர் இருந்தாலும் வெயிட் தாங்கும். ஆமாங்க சார், தாராளமா வெயிட் தாங்கும். ஜென்ரலா வந்து நீங்க பிவிசியில பார்த்துருப்பீங்க, வெளியே என்ன கலர் யூஸ் பண்றாங்களோ அதே தான் உள்ளேயுமே யூஸ் பண்ணிருப்பாங்க. நம்மளது எப்படின்னா பிளைவுட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் நம்மங்க சார். அப்படிங்கிறப்ப உள்ளுக்குள்ள எப்படி ஒயிட் மைக்கா போடுவாங்களோ அதே மாதிரி நம்மளுமே யூஸ் பண்ற எல்லா இடத்துலயும் உள்ளுக்குள்ள ஒயிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஒரு அட்ராக்ஷன் உள்ள ஒரு பொருள் வச்சிருந்தாங்கன்னா டப்புன்னு பார்த்து எடுக்கிறதுக்கு பிடிக்கிற ஒயிட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கனால கம்பல்சரி நம்ம ஒயிட் தான். உள்ள பார்ட்டிஷன்ஸ்க்கு எல்லாமே ஒயிட் தான். வெளியே மட்டும்தான் நம்ம என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் போட போகிறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைட்ராலிக் பம்ப் கொடுத்துருக்கோம் சார். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளூட்டட் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். நவடேஸ் கஸ்டமர்ஸ் எக்ஸ்பெக்டடுங்க சார். நம்ம நிறைய நெட்டில் பார்க்குறாங்க, நிறையா பார்த்து ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரிலாமும் பண்ண முடியும், இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நம்மளதை பொறுத்த வரைக்கும் ஹிடன் சார்ஜோ எக்ஸ்ட்ரா சார்ஜோ எதுவுமே நம்ம சைட்லேருந்து எதுவுமே இருக்காதுங்க. என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பேசுகிறோமோ அதே ரேட்டில் தான் எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ்லேருந்து ஹேண்டில் டிசைன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஃப்ளூட்டட் கிளாஸோ ஃப்ராஸ்டட் கிளாஸோ கலர் ஃப்ராஸ்டட் கிளாஸோ என்ன கேட்குறாங்களோ எப்படி கேட்குறாங்களோ நாங்க எந்த விதமான சர்ப்ரைசஸும் கொடுக்கறதுக்கு கஸ்டமர்ஸ்க்கு இல்லைங்க சார். என்ன சொல்றோமோ அதை தான் செய்வோம். இங்க என்ன பாக்குறாங்களோ இந்த ஃபினிஷிங் தான் அவங்க வீட்லயும் இருக்கும். நம்ம இங்க வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு செஞ்சுட்டு அவங்க வீட்டுல போய் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சார். நம்மகிட்ட ரெகுலரா பண்ற ஸ்டாஃப்ஸ் வச்சு தான் பண்ணிருக்கோம். அந்த ஸ்டாஃப்ஸ் தான் அவங்க வீடுகளுக்கும் வந்து பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு கிச்சன். ஆமாங்க சார், இது ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு கிச்சன். இங்க ஃபுல்லாவே நம்ம டேண்டம்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அலுமினியம் பவுடர் கூடங்க சார். ரஸ்ட் ஆகிறதுக்கோ எந்த விதமான இதுக்குமே சான்ஸே இல்லைங்க சார். வி ஆர் ஆல்சோ சஜஸ்ட் இப்போ வந்து எஸ்எஸ் பேஸ்கெட்ஸ்ல கொஞ்சம் ஓல்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க சார். என்னதான் எஸ்எஸ்ஏ எடுத்தாலுமேங்க சார் அது தண்ணியிலே இருக்கும்போது எஸ்எஸ் கோட்டட் தான் வருங்க சார். ஃபுல்லி எஸ்எஸ்ல ரன்னர் கிடைக்கிறது கஷ்டம். பேஸ்கெட் கூட நம்ம எஸ்எஸ்ல எடுத்துட முடியும். சைடு ரன்னர் கோட்டிங்ல தான் ப்ராபபிளி நிறைய பக்கம் அதுதான் கிடைக்குதுங்க சார் அவைலபிலிட்டி. இன்னைக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது. 5 years 10 years கழிச்சு பிரச்சனையா வருதுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம டேண்டம் அலுமினியம் போடும்போது அந்த மாதிரி லாங் லாஸ்டிங்க்கும் சரி ஸ்மூத்னஸ்க்கும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கொண்டு போனோம் சார். நம்ம அங்கேயும் ப்ரொஃபைல் ஹேண்டில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஹேண்டில்ஸுமே சரிங்க சார். உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இருக்கோம். வி ஆர் நாட் பட்ஜெட்டில் பண்ணுறோம், நம்ம இப்படி தான் பண்ண முடியும். we are budget friendly also we are giving your premium. உங்களை ரொம்ப பிரீமியமா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் நாங்க இருக்கோம் சார். சிம்னி முதல் கொண்டு நம்ம கவர் பண்ணி எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார். சிம்னி மாதிரி கர்வா கொடுத்திருக்கீங்க. ஆமாங்க சார். இப்போ நிறைய பேர் வந்து சிம்னி கவரேஜ் வந்து இந்த மாதிரி ஓவல் இருந்தாலாம் கஷ்டம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சார். நீங்க இங்க நல்லா பார்க்கலாம், கரெக்டா எந்த இடத்துல இருந்து எவ்வளவு பாருங்க சார், வெறும் 1 mm டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு இது இருக்காது. எந்த அளவுக்கு கர்விங் கொடுத்துருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் ப்ரொஃபஷனல் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்களோ நான் மறுபடியும் சொல்றேன், இதுதான் உங்க வீட்லயும் பண்ணுவோம். இது முதல் கொண்டு நமக்கு பேக் சைட் கிரானைட் கிடையாதுங்க சார். ஒரு வால் பேனலிங் எங்ககிட்ட மொத்தம் 150+ கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு. 150 கலர்ஸ்லயும் இந்த மாதிரி வால் பேனல்ஸ் எடுத்துக்கலாம். நீங்க என்ன கலர் இங்க சூஸ் பண்றீங்களோ இதே கலர் வால் பேனல் வேணாலும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு, எடுத்துக்கலாம். ஆமாங்க சார். ஃபார் யூசிங் நம்ம ஹெட் ரெஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம், ஃபால் சீலிங் யூஸ் பண்ணலாம், ஒரு டிவி பேக் டிராப்பா யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துக்குலாம் நமக்கு பேனலிங் தேவை, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு யூஸ் பண்ணலாம். எந்த இடத்துக்குலாம் நமக்கு பேனலிங் தேவைப்படுதோ இதே கலர்ல நம்மளால பேனலிங்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ஈவா பேனல்ஸ்னு சொல்லி அதில் ஒரு 60 கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. எல்லாமே ஒன்னொன்னா மெட்டீரியல்ஸ் காட்டுறீங்க சார். இதெல்லாம் சாம்பிள். ஆமாங்க சார், இது எல்லாமே நம்ம ரியல் பிளாஸ்டோட சாம்பிள்ஸுங்க சார். இந்த ஃபால் சீலிங்
சார் இந்த இதுவுமே ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்தா ரவுண்ட் டைப் 2 பக்கம் ரவுண்ட் யூனிக்காக கொடுத்துருக்கோங்க சார். மேலே இருக்கிறது ஃப்ளூட்டட் பேனல், நம்மளோட ரியல் பிளாஸ்டோட ஃப்ளூட்டட் பேனலிங். இது வந்து நம்ம டோர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற பேனல்லையே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் கட்டிங், சென்டரில் மாதிரி ஒரு ஃப்ளூட்டட், இந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். இதுவுமே யூபிவிசி தான். ஆமாம், கம்பல்சரி யூபிவிசி. நம்ம ஷோரூமில் டைல்ஸை தவிர நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லாமே பியூர் அண்ட் பியூர் யூபிவிசி. ஓகே ஓகே. இது என்ன செக்ஷன் இது? சார் இது லிவிங் பார்ட்டிஷனிங் சார். ஆக்சுவலி லிவிங் பார்ட்டிஷன்னாவே ஒரு பர்கோலா மாதிரி தான் கொடுக்கணும், ஒரு சிஎன்சி கட்டிங் போட்டு ஒரு எம்எஸ்ல தான் அதை வைக்க முடியும், இந்த மாதிரி நிறைய மித்து இருக்குங்க சார். அதான் இந்த ரெண்டு சைடு பார்ட்டிஷன் மட்டும் இருக்கும். ஆமாங்க சார், ஃபுல்லா ஓபனா இருக்கும். நம்மளத பொறுத்த வரைக்கும் அதான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன், we can able any shapes. எப்படி கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இதை பொறுத்த வரைக்கும் லிவிங் பார்ட்டிஷனை பொறுத்த வரைக்கும் யாருமே வந்து டோர்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டோரே கொடுத்துருந்தாலும் யூபிவிசி பிவிசில இவ்வளோ பெரிய இது 4 feet டோருங்க சார். அன்ஷேப்டு டோரு, 4 feet டோரு. இந்த மாதிரி 4 அடிக்கு ஒரு டோர் எல்லாம் கொடுக்கணுங்கிறது முடியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொன்னேங்க முடியாதுன்ற வார்த்தையை நாங்கள் சொல்லவே மாட்டோம். அண்ட் ஆல்சோ ஹேண்டில் முழுக்கன்னு நாங்கள் யூபிவிசில தான் மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து நாட் எந்த விதமான ஃபேப்ரிக் கிடையாதுங்க, நம்ம யூபிவிசில தான் யூஸ் பண்ணுறோம். முக்கியமே நம்ம யூனிக்னஸ் இதுதாங்க சார். அதான் சொன்னேன், என்ன ஷேப் வேணாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டிங் ஆகட்டும், நீங்க நாங்க இது நடக்கிற இடத்துல போட்டிருக்கீங்களே, இதை நிறைய பேர் மிதிக்கும் போது இது உடையுமா, இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் வரும். நம்மளது உடையாது அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இதை வந்து நாங்க இப்ப நடக்கிற பாதையிலையும் போட்டிருக்கோம். வீடுகள்ல இந்த மாதிரி போட மாட்டோம். இந்த இடத்துல நாங்க எங்க ஹெவினஸை காமிக்கிறதுக்காக தேவைப்படுற இடத்துல இதை யூஸ் பண்ணலாம். ஆமாங்க சார். ஓகேங்க. இப்போ இது மேல இருக்கிற இந்த செக்ஷன் வந்து சிஎன்சில. ஆமாங்க சார். இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம டபிள்யூபிசி போர்ட்ல எங்களோட யூபிவிசி ஷீட்டை பேஸ்ட் பண்ணி எப்படி ஒரு மைக்காலாம் எப்படி ஒட்டுவாங்களோ அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் சிஎன்சி கட்டிங் பண்ணியிருக்கோங்க. அப்படிங்கிறப்ப நம்மளது ஹாலோஸ் எதுவுமே தெரியாது, இன்னும் லாங் லாஸ்டிங். டபிள்யூபிசி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான், ஒன்றும் பிரச்சனை. நம்மளது யூபிவிசி வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். 20 வருஷம் 30 வருஷம் நம்மளா பிரிச்சு போடுற வரைக்கும் எதுவுமே ஆக போறது இல்லை. இது வந்து நார்மல் 3/4 inch டோர் லைன் சார். எங்க வால் பேனலோட 8 mm சேர்ந்து இது உங்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு 1.25 கணத்துல நல்லாவே ஒரு திக்னஸ் இருக்கும். நீங்க கேட்டப்ப 3/4 inch தானே, இது எப்படி திக்கா இருக்குன்னா அது தெரியாத அளவுக்கு நாங்க பண்ணிருக்கோம். மேல நம்மளோட வால் பேனல் இருக்கு, உள்ள நம்ம ஷீட் இருக்கு. பின்பக்கம் பார்த்தா தெரியும் நம்மளது ஒயிட் போர்டு. இந்த ஒயிட் போர்டுக்கு மேல பேக்ரவுண்ட் வால் பேனல் கொடுத்து நம்ம இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் சார். ஓகே. அந்த வால் பேனலும் சேரும்போது திக்னஸ் அதிகமாகுது. அது தெரியாத அளவுக்கு நம்ம எட்ஜ் பேண்ட் பண்ணிருக்கோம் சார். இப்படி பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியும் சார், இங்க ஒரு கேப் இருக்கும், கீழே வேற மாதிரி கேப் டிசைன் இருக்கும். நம்ம ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் சார். ஸோ யூனிக்காக எந்த இடத்துல எவ்வளோ கேப் வருமோ அந்த கேப் தான் எல்லா பக்கமுமே இருக்கும். இது நம்மளது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்ங்க சார். இங்கே வந்து எல்லாருமே ஒரு அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு, அதுவும் கிட்ஸ் வந்தாங்கன்னா இங்கேருந்து போகவே மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா. கிட்ஸ் பங்கர் பெட்டிங் அண்ட் ஆல்சோ நம்ம கிங் சைஸ்ல ஒரு பெரிய காட் கொடுத்துருக்கோம் வித் ஸ்டோரேஜிங் சார். இதை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எல்லாத்தோட கேள்வி, இது வெயிட் தாங்குமா, வெயிட் தாங்காதா அப்படிங்கிற விஷயங்கள். நம்மளோட பொறுத்த வரைக்கும் தாராளமா வெயிட் தாங்கும். இந்த ஒரு பெட்டோட வெயிட் கெப்பாசிட்டி 650 kgs நாங்கள் வாரண்டி கொடுக்குறோம். 650 கிலோ தாராளமா தாங்கும். 8 பேர் ஏறி குதிச்சாலும் ஒன்றும் ஆகாது. இது பார்க்கும்போது நார்மலா இருக்கலாங்க சார். நாங்கள் யூபிவிசி தவிர எந்த விதமான ஸ்டீல் ஃபேப்ரிக்கோ எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. 9 feetக்கு எந்த விதமான சப்போர்ட்ஸும் இல்லாம மேல பங்கர் காட் இருக்கு. இதோட வெயிட் கெப்பாசிட்டி 300 kgs நாங்கள் ப்ராமிஸ் பண்றோம். 300 கிலோ வரைக்கும் மேல வெயிட்டுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. மறுபடியும் சொல்லி 9 feet வித்தவுட் எனி சப்போர்ட் எங்கனால 300 கிலோ தாங்க முடியும்னா, அப்ப ஒரு வெர்டிக்கல் போஸ்ட் கொடுத்த ஒரு கிச்சனோ ஒரு நம்ம வால்ட்ராப்போ எந்த அளவுக்கு வெயிட் தாங்குங்கிறத நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், பட் எல்லாமே நம்ம ஸ்டோரேஜ்க்காக நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சேஃப், ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். கிட்ஸ் அவங்களோட திங்ஸை ஆர்கனைஸ்டா வச்சுக்கணும்னு ஒரு பழக்கத்தை கொண்டு வரதுக்கும் அவங்க ரூம்ல இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு 10 years கிட்ஸ் வரைக்குமே தாராளமா பெட்ல ஏறிட்டு போயிட்டு அவங்க ஒரு ஸ்கர்ட்டிங் பண்ணி வந்துட்டு அவங்க ரூம்லயே ஒரு இந்த மாதிரி ஒன்று இருக்குங்கிறப்ப ரொம்ப அட்ராக்டிவா என்ஜாய் பண்ணுவாங்க சார். அண்ட் ஆல்சோ மேலே இப்போ நீங்க பாக்குறீங்க நம்மளோட வால் பேனல். இந்த வால் பேனலுமே நம்ம யூபிவிசி டிஜிட்டல் பிரிண்டிங் சார். ரியல் பிளாஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. என்ன விதமான தீம்ஸ், இது நம்ம ஒரு ஃபேமிலி பிக்சர் வேணும்னாலும் ஃபேமிலி பிக்சர் போட்டுக்கலாம். என்ன பிக்சர் கேட்குறீங்களோ அந்த பிக்சரை நம்மளால டிஜிட்டல்ல கொடுக்க முடியும். அவங்களுக்கு பிடிச்ச பிக்சர் வேணும்னாலும் கஸ்டமைசபிள் அண்ட் என்ன சைஸ்ல வேணாலும் கஸ்டமைசபிள். இதுவுமே யூபிவிசி வால் பேனல் பயங்கர ஹெவி.
டியூரபிலிட்டி அண்ட் ஆல்சோ 20 இயர்ஸ் இதுக்கும் நமக்கு வாரண்டி இருக்கு. இந்த கலர் ஃபேடிங்க்கு மூலக்கும் நமக்கு வாரண்டி இருக்கு. கலர் ஃபேட் ஆமா அதுக்குமே நமக்கு வாரண்டி இருக்கு. அதே மாதிரி இந்த சீலிங்குமே ஆமாங்க சார் யூபிவிசி தான். ஆமாங்க சார் பிஓபியில் இந்த மாதிரி ரவுண்ட்லாம் பண்ணியிருப்பீங்க பார்த்துருப்போம், ஈஸியாகவே நிறைய வீட்டில் அட்ராக்டிவாக பார்த்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம யூபிவிசியில் இந்த ஒரு 8 மாதிரி இந்த ஒரு ரவுண்ட் கொடுத்து இந்த இடத்துல ஒரு அட்ராக்ஷனுக்காக கொடுத்துருக்கோம். ரொம்ப யூனிக்கான ப்ராடக்ட்டுங்க சார். இது நமக்கு இப்போ கரண்ட்ல பயங்கர மூவிங் இருக்கிற ப்ராடக்ட். சரிங்க, இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? தாராளமாக பார்த்துடலாங்க சார். 4 பேருமே அடல்ட்ஸு, என்ன வெயிட் இருப்பாங்கன்னு தெரியும், நானுமே இருக்கேன். ஓகேங்க. இதோட வெயிட் கெப்பாசிட்டி நீங்கள் இதை யோசிக்கவே வேணாம். அதான் சொன்னேன், வித்தவுட் சப்போர்ட் 9 ஃபீட்டு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இவ்வளோ வெயிட் தாங்கும்னா எங்கள் ரியல் பிளஸ் மெட்டீரியல் எந்த அளவுக்கு வெயிட் கெப்பாசிட்டி தாங்கும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இந்த கட்டிலையும் ஏறி காமிச்சிருங்க. அதை விடவே இது வெயிட் கெப்பாசிட்டி அதிகம் சார். ஏன்னா கீழே நம்ம ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கிறதுனால இது 600 கிலோ வரைக்குமே வெயிட் தாங்கும். ரியல் பிளாஸ்ல நமக்கு வெரைட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல் பல கேஜிஸில் பல கலர்ஸில் 150 + கலர்ஸில் அவைலபிலிட்டி இருக்குங்க. வெயிட் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி 3 மெட்டீரியல்ஸ். ஆமாங்க சார். அதாவது இப்போ நம்ம சுற்றி போடுறது அந்த வெயிட்டேஜ் தேவையில்லைங்க சார். இந்த மேலே நம்ம வெயிட் தாங்குற இடங்களுக்குன்னு சில பேனல்ஸ் இருக்குங்க. வெயிட் அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், உங்களுக்கு காட்டுறேங்க சார். ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு டிசைன் நம்மளோட ட்ரெஸ்ஸிங் டேபிள். இதுவுமே நமக்கு ஒரு யூனிக்காக இங்கே வந்து பார்த்துட்டு போய் இது வரைக்கும் ஒரு 6 வீட்டில் இதே மாதிரி ரிப்ளிகேட் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுற ஒரு விஷயம் இது. முக்கியமே வித்தவுட் எனி சப்போர்ட்டில் இந்த கர்வ் ஆகட்டும், இந்த பெண்ட் ஆகட்டும், இந்த அன்ஷேப்டு மிரர் ஆகட்டும், அதுக்கு தகுந்த எங்களோட பின்னாடி பேனலிங் ஆகட்டும், இது ரொம்ப நிறைய பேருக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குது. இது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிளைவுட்லேயே வந்து நார்மல் பிளைல இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. பெண்டபிள் பிளைன்னு அதுக்குன்னு செப்பரேட்டாக வருது, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த பிளை போட்டால் தான் பண்ண முடியும். நமக்கு நார்மலாக நாமினல் ப்ரைஸில் இப்போ நார்மலாக ஒரு டோர் போட்டால் என்ன ப்ரைஸ் வருமோ அதே ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த மாதிரி எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் நம்மளால பண்ண முடியும். இதுக்குன்னு எந்த விதமான எக்ஸ்ட்ரா சார்ஜோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. யூஸ்வலாக பெண்டபிள் பிளை வாங்கினாலும் லேபர் சார்ஜ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க சார். தாராளமாக வி ஆர் ஃபார் ப்ரீமியம் கஸ்டமர்ஸ், ஃபார் ப்ரீமியம் லுக்குக்காக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா. ஓகே ஓகே. இப்போ இது நடுவில் இருக்கிறது தனியாக பண்ணதுங்க, வாங்கிட்டு வந்து வச்சதுங்களா? இல்லைங்க சார், இதுவுமே நம்ம யூபிவிசியில் நம்ம டபுள் கலர் காம்பினேஷனில் செய்யணுங்கிறக்காக செஞ்சுருக்கோம். எல்லாமே யூபிவிசி ரியல் பிளாஸ் மெட்டீரியலில் செஞ்சது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த இடத்துல நம்மளோட ஷார்ப் வெட்ஜஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருவோம். ஃபார் கிட்ஸ் ரூமுக்கு அது முக்கியமாக. இது வால்ட்ரோப்புங்களா? இது வால்ட்ரோப், ஸ்லைடிங் வால்ட்ரோப்புங்க சார், ஓப்பன் வால்ட்ரோப் ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். இதுதான் டிசைனிங் சார். இதே ஒரு ரவுண்ட் டைப் ஓவல். இங்கே வேற என்ன டபுள் காம்பினேஷனில் ஒரு டோர் விட்டு ஒரு டோர் போடுறது, ஃப்ரேம் ஒரு கலரில் போட்டு டோர் ஒரு கலர் போடுறது, இந்த மாதிரி யூபிவிசி பிவிசி நிறைய பக்கம் நம்ம பார்த்துருப்போம். பட் அந்த மாதிரி நாங்களே ப்ரிஃபர் பண்ணுறது இல்லைங்க சார். அதாவது கொஞ்சம் ஓல்டாயிருச்சு. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சும் நம்ம வீடு இன்னும் புதுசாக தான் இருக்குன்னு ஃபீல் பண்ணுற மாதிரியான டிசைன்ஸ் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். எங்களால் முடியாத மாதிரி ஒன்று கொடுங்க, எங்களால் முடியாது நாங்கள் ஒரு தடவையாக சொல்லணும், நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அந்த மாதிரி வாய்ப்பு இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. இது ஸ்லைடிங் வால்ட்ரோப்புங்க சார். இது அரௌண்ட் நாங்கள் 10 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கோம். ஒரு டோரோட வித்து பார்த்தீங்கன்னா 5 ஃபீட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட்ஸ் வச்சுக்கிறதுக்காக ஓப்பனபிளாக நிறைய பேர் கேட்குறாங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க சார். ஒரு சாரீ ஹேங்கிங்க்கு அதுக்குன்னு தனி ஹார்ட்வேர்ஸ் நிறைய பேர் வாங்குவாங்க. இது நம்ம ஜென்ரலாக ஹேங்கர் பைப்ஸுங்க சார், அதை வச்சு நாங்களே இங்கே ஒன்று மேக் பண்ணியிருக்கோம். இது வித்தவுட் ஹேண்டில்ஸில் நாங்கள் ட்ராஸ் கொடுக்கலான்னு சொல்லி இந்த இடத்த மட்டும் நம்ம கட் பண்ணி அங்கே நம்ம எட்ஜ் பேண்ட் பண்ணி, இந்த எட்ஜ் பேண்ட் நம்ம பார்க்கும்போது தெரியும், நம்ம உடனில் கூட எட்ஜ் பேண்டு அங்கங்கே லைட்டாக வெளியே வர்றது, பிசுறு தட்டுறது, அந்த மாதிரி நம்மளது எந்த இடத்துலையும் அந்த மாதிரி பார்க்க முடியாது. இந்த பிளைன் சர்ஃபேஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பெண்டிலையுமே நம்ம ஃபினிஷிங் கொடுக்க முடியும். இது ஓப்பன் வால்ட்ரோப்புங்க சார். அதுக்கு மேலே நம்மளோட ஃப்ளூட்டட் பேனல் கொடுத்து அதோட டிசைனை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளூட்டட் பேனலோட ஃபினிஷிங் எங்களுக்கு நீங்கள் எங்கே பார்க்கணும்னா இப்படி எல்லாருமே பண்ணிட முடியும். இந்த இடத்துல தான் எங்கள் ஃபினிஷிங் நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல நார்மலாக ஒரு சிலிக்கான் வைப்பாங்க, இந்த ஸ்பேஸ் அடைக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுவாங்க. நம்ம இதிலிருந்து லேயர் எடுத்து இந்த இடத்துல இந்த ஃபினிஷிங் டச் தான், அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சார் நம்ம வீட்டோட அழகை ரொம்ப அதிகம் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரி நம்ம இந்த ஃபினிஷிங்லாம் அதிகமாக கொடுக்க முடியும். ஆமாங்க சார், நீங்கள் பார்க்குறது கரெக்டு. பிளைவுட்ஸ்லேயே கஷ்டம்னு சொல்லக்கூடிய இந்த 45 டிகிரி கட்டிங் நம்மளால யூபிவிசியில் தாராளமாக கொடுக்க முடியும். ஹேண்டில்லெஸ் டோர். இந்த 45 டிகிரி கட்டிங்குமே இந்த இடத்துல நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம்னு தெரியாத அளவுக்கு எட்ஜ் பேண்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த இடத்துல எங்கேயாவது ஜாயிண்ட் இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஜாயிண்ட் இருக்கிறதே தெரியல, அந்த அளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோங்க சார். ஓகேங்க. இந்த 4 டோருமே அப்படிதான்? ஆமாங்க சார், 4 டோருமே உங்களுக்கு வந்து 45 டிகிரி கட்டிங் எடுத்து தான் நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம ஃபினிஷிங் பொறுத்த வரைக்கும்
ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து பார்த்து இங்கே எப்படி பண்ணுறோமோ நம்ம வீட்டையும் அதே மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே ஓகே. இந்த மேலே டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக பீஸை டைம் பார்க்காம எடுத்து இந்த மாதிரி பீசஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெடிமேடாக நிறைய பக்கம் வந்து அவைலபிலிட்டி இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். நம்மளதை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் நாங்களே வேணானாலும் நாங்கள் யூனிக்காக தான் பண்ணுவோங்கிறக்காகவே இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்கோங்க சார். கம்பல்சரி இங்கே நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு ஆன்லைனில் பார்த்தது வேறு எங்கேயாவது நம்ம ப்ரிஃபர் பண்ணது எந்த மாதிரி டிசைன்ஸ் கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்மளால தாராளமாக கொடுக்க முடியுங்க சார். இந்த கவுண்டர் டேபிளுமே சேம் அதுதான். மேலே நம்ம பேனலில் கொடுத்துட்டு கீழே ஃப்ளூட்டட் பேனல்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே ஒரு பெண்டபிள் டைப், எங்கேயுமே நீங்கள் ஜாயின்ட்ஸ் பெருசாக பார்க்க முடியாத லெவலில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு ஃப்ளூட்டட், இந்த இடத்துல வேறு ஃப்ளூட்டட், நம்ம ஒயிட் பார்ட்டிஷன் ஷீட் கொடுத்து ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் நம்ம கவுண்டர் டேபிள், ஒரு ரிசப்ஷன் கவுண்டர், நாங்கள் வீடுகளுக்கு மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி கமர்ஷியலுக்கும் நம்மளால எப்படி வேணாலும் பண்ண முடியுங்க சார். அண்ட் ஆல்சோ இந்த பீம் பார்த்துருப்பீங்க. இந்த பீம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இங்கே ஒரு பீம் கிடையாது, ஆப்போசிட் செஷனில் மட்டும் ஒரு பீம் இருந்துச்சு. அது மட்டும் பண்ணுனா நல்லா இருக்காதுங்க சார். இங்கே நாங்கள் ஒரு பீமே கிரியேட் பண்ணி அதில் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெறும் பீமாக எல்லாருமே பண்ணுறாங்க, நம்ம அந்த மாதிரி பண்ணால் நமக்கு என்ன ஸ்டைல் இருக்குங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லெவலில் நம்ம கலர் ரேஞ்ச் ஆகட்டும், நம்ம ஸ்டைல் ஆகட்டும், நம்ம ஃபினிஷிங் ஆகட்டும் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. we are proudly saying we are the number one in UPVC interior in ஈரோடு. ஓகே சார். ஈரோடு சரௌண்டிங்கில் ஏதாவது நமக்கு பில்டிங்ஸ் ஆகிட்டு இருந்தால் உங்களுக்கு ஃபார் ஃப்ரீ கொட்டேஷன், ஃப்ரீ ஐடியாஸ் கொடுக்குறக்காகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸில் எங்களால் ஈரோடு சுற்றி எங்கேனாலும் நம்மளால் பெஸ்ட்டாக செஞ்சு தர முடியுங்க சார். ஷோரூமில் என்ன பண்ண முடியும், என்ன மாதிரி டிசைன்லாம் பண்ண முடியும் அப்படின்றது காமிச்சிட்டிங்க. இப்போ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்ன ப்ரைஸ் ரேஞ்சு இதெல்லாம் யார்கிட்ட பேசுறது சார்? ஆக்சுவலி நம்ம ஷோரூம் பார்த்துட்டீங்க, நம்ம மெட்டீரியல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்னை விடவே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் நம்ம சவுத்தோட ஹெட், ரியல் பிளாஸ்டோட ஹெட்டுமே வந்திருக்காருங்க சார். அவர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாருன்னா இன்னுமே நல்லா இருக்குங்க சார். அதனால வணக்கம் சார். சார் வணக்கம் சார். உங்கள் பேரையும் சொல்லிடுங்க சார். என்னோட நேம் வந்து தினேஷ்குமார். நான் வந்து சவுத் ஹெட், ரியல் பிளாஸ்டோட சவுத் ஹெட்டுங்க சார் நான். சரிங்க சார். இப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ளைவுட்டுக்கு ஈக்குவலாக டிசைன்லாம் ஓகே ஓகே சார். ப்ரைஸ் எப்படி இருக்கும் சார்? ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டோட வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலோட நீங்கள் கம்பேரிசன் பண்ணும்போது 25 to 30% வந்து காஸ்ட் வைஸ் கம்மி. ஸோ நீங்கள் வந்து கமர்ஷியல் ப்ளைவுட்டோட நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவலான ஒரு ப்ரைஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு கமர்ஷியல் ப்ளைவுட்டில் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஃபயர் ப்ரூஃப் கிடையாது, மேக்ஸிமம் டெர்மைட் ப்ரூஃப் பயங்கரமாக வரும். ஸோ இதில் எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கம்பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளைவுட்டோட வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியலோட தான் நம்ம கம்பேர் பண்ணணும். ஓகேங்க ஓகேங்க. இப்போ ப்ளைவுட்டில் ஒரு இன்டீரியர் இப்போ நீங்கள் இந்த ஷோரூமில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஒர்க்குமே ப்ளைவுட்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அது காஸ்ட் வைஸ் ஒரு 20 to 30% அதிகமாக வரும். அதே யூபிவிசியில் பண்ணும்போது ஒரு 30% கம்மியாகும்ன்றீங்க. 25 to 30% காஸ்ட் வைஸ் கம்மி சார். டைம் டியூரேஷன் உங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ இந்த ஷோரூம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 40 daysக்குள்ளே 35 to 40 daysல முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் இதே ஷோரூமு நீங்கள் வந்து ப்ளையில் ஆன்சைட் ஒர்க்கு நீங்கள் வந்து டபுள் சைட் மைக்கா ஒட்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 80 days உங்களுக்கு டைம் வரும். உங்களுக்கு டைம் சேவிங்ஸ் இதில் இருக்குது. ஸோ அதுபோக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீ லேமினேட்டடு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சர் ஆகி நமக்கு கூட்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து ப்ரீ லேமினேட்டட் கலர் எல்லாமே பிரிண்டிங் பண்ணி தான் உங்களுக்கு வரும். இதுலேயே வந்து 3 குவாலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சார். இப்போ நார்மல் பேசிக் ரேஞ்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சுங்க சார். திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 லெவல் திக்னஸ், வால் திக்னஸ். சரிங்க. ஸோ இது வந்து ரியல் பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் கோல்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.6ங்க சார். ஓகேங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமண்டு. வால் திக்னஸோடது வந்து பார்த்தீங்கன்னா 2.0. இங்கெல்லாம் ஹெவியாக வந்து வெயிட் தாங்கணுமோ இப்போ காட்டு மாதிரியான இடங்கள்ல நீங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க சார். அதாவது ஹெவியான உங்களுக்கு லோடு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமண்டு, கோல்டு எல்லாமே கொடுக்கலாம் சார். சரிங்க. ரெண்டும் ப்ரிஃபர் கொடுப்போம். ஸோ ரெசிடென்சியல் பர்பஸ் வீட்டுக்கு வீட்டுக்கு பண்ணுறவங்க இதில் பண்ணுவாங்க. ஓகேங்க. இப்போது என்னென்ன லொக்கேஷனில் இது வந்து கிடைக்கும், என்னென்ன லொக்கேஷனில் பண்ண முடியும்? இப்போ இது வந்து ஈரோடில் இவங்க பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நான் ஆல்மோஸ்ட் நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 70% நாங்கள் எல்லா பக்கம் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ஸோ எல்லா பக்கம் இப்போ டிஸ்பிளேவும் இருக்குது. இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோடில் இருக்குது, நாமக்கல் இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா கரூரில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ அடுத்து திருநெல்வேலியில் ஒரு 2 months அங்கே ஓப்பன் ஆயிரும். சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாரிஸ் கார்னரில் ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் டீலர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்தந்த லொக்கேஷனில் யாராக இருக்காங்களோ நீங்கள் அவங்கக்கிட்ட பண்ணிக்கலாம். ஸோ அங்கேயே உங்களுக்கு சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதுக்கு வாரண்டின்னு எவ்வளோ நாள் கொடுப்பீங்க? மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே வந்து 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் அப்படின்வாங்க. ஸோ ஒரு வாரண்டிக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்குது. அப்படின்ற பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேலே யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்க. ஸோ 10 வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுப்போம்.
அதுபோக வந்து ஃபஸ்ட்டு 1 to 2 இயர்ஸ் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டின்னு இருக்குது. அதாவது என்னென்னா கலர்ஸ் ஏதாவது ரிமூவ் ஆகுறது, கலர்ஸ் கோட்டிங் ஏதாவது ப்ராப்ளம், இல்லை ஏதாவது பேனல் ஏதாவது பெண்டு அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவதுனா ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் கம்பெனியோட மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாவது ஆகுதுன்னா கண்டிப்பாக 1 to 2 இயர்ஸில் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே பண்ணி கொடுத்துருவோம் நம்ம. ஓகே. ஸோ அதுக்கு மேலே வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது, அந்த மாதிரி இஷ்யூவும் வராது எங்களுதில். ஸோ அதுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்கிற ஒரு வேர்டு வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வேர்டு வந்து வேறு எந்த ஒரு இன்டீரியர் கம்பெனியோ வேறு ஒரு இன்டீரியர் ப்ராடக்ட்லேயும் யாரும் இது கொடுக்க மாட்டாங்க. ஓகே சார். மார்க்கெட்டில் வேறு யூபிவிசியும் வச்சு பண்ணுறாங்க இல்லையா மெட்டீரியல், அதுக்கும் உங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு? சார் எங்களுக்கு அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாமே வந்து ப்ராப்பர் 0% வுட் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நாங்கள் ஸ்டிக்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDP மெட்டீரியல். இதில் வந்து ஸ்க்ரூவோட டெம்பர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து லாட் ஆஃப் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ஃபார்வர்டு பேக்கு ஃபார்வர்டு நீங்கள் போட்டு நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு வந்து ஸ்க்ரூ டெம்பர் இதில் கிடைக்கும். இந்த வுட்டில் வச்சு நிறைய பேர் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெம்பர் கிடைக்காது. இதில் நீங்கள் வச்சு நீங்கள் இதில் பண்ணி ஸ்க்ரூ பண்ணும்போது விரியும் உங்களுக்கு. இதில் எதுவுமே உங்களுக்கு விரியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் பேனல் போட்டு எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் இதுலேயுமே வந்து உங்களுக்கு பேனலுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு வந்து டெர்மேட் ஏறும். எப்படின்னா சில பேர் ப்ராப்பராக வந்து எட்ஜ் பேண்டிங் வந்து க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அந்த க்ளோஸ் பண்ணாத கேப் வந்து இருக்கும். அந்த ஏர் சர்க்குலேஷன் அதுக்குள்ளே போச்சுன்னா 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இந்த கேப் மூலிமா ஏர் சர்க்குலேஷன் மூலிமா உங்களுக்கு டெர்மேட் ஆகி அந்த வுட் எல்லாமே உளுத்து போயிடும். அப்போ அந்த ஸ்க்ரூ வந்து எந்த சப்போர்ட்டில் நிற்கும்? ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து இந்த HDP மெட்டீரியல் நாங்கள் இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நாங்கள் அதேமாதிரி ஃப்ரேமிங் ஒர்க் பண்ணும்போது கம்பல்சரி நாங்கள் இந்த ஃப்ரேம் பைப் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃப்ரேம் பைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் நாங்கள் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டிக்கு யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஸ்க்ரூ பண்ணுறோம். நாங்கள் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு மோர் தென் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு எதுவுமே வந்து ஹிஞ்சஸ் வந்து கீழே இறங்குற இந்த ப்ராப்ளமே எதுவுமே வராது. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே வந்து UPVCன்ற பேரில் வந்து இந்த பியானோ இன்ஜஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த பியானோ இன்ஜஸில் பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டுன்னு இருக்குது, SS இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா வளைச்சா வளைஞ்சிரும். ஸோ இதில் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து கபோர்ட் ஒர்க் பண்ணுவீங்க? இதில் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே நாளாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு வரும். கீச்சுன்னு வந்து உங்களுக்கு சவுண்டு வரும். நீங்கள் அதே வந்து சாஃப்ட் க்ளோஸ் இன்ஜஸில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து UPVCங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து பேனல்லே வந்து ஃப்ரேம் மாதிரி இதே சைஸில் ஃப்ரேம் மாதிரி 3 இன்ச்சஸ் கட் பண்ணி உங்களுக்கு ஃப்ரேம் பார்டர் மாதிரி பண்ணி இதிலே டோர் பண்ணி பியானோ இன்ஜஸோ இல்லைன்னா ஆட்டோ இன்ஜஸோ வச்சு பண்ணிடுறாங்க. என்னென்னா அதில் ஃப்ரேம் ஒர்க்கு வந்து இந்த மாதிரி சீட்டில் நீங்கள் வந்து ஸ்டிக்கு போட்டோ இல்லை வுட்டு போட்டோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து டியூரபிலிட்டி கிடைக்காது. ஏன்னா இதோட லேயர் திக்னஸ்க்கும் இதோட சைஸ்க்கும் பாருங்கள் 1க்கு 1.5 இன்ச்சு சைஸு. இதோட லேயர் திக்னஸ் பாருங்கள் 2.க்கு மேலே இருக்குது. ஸோ இதில் தான் உங்களுக்கு ஹிஞ்சஸோட சப்போர்ட் நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுலேயே வந்து சில அதர் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா இதிலே சாலிடெலாம் வரும். இதில் சாலிடு வரதெல்லாம் ரொம்ப அதில் வந்து ஸ்க்ரூ டெம்பரே கிடைக்காது. ஏன்னா அதுக்குள்ளே சாலிடாக உங்களுக்கு பைப்பை வரும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோமிங் பைப்பு, அதாவது ஃபோமாக தான் இருக்கும். அதில் வந்து 1 டைம் 2 டைமுக்கு மேலே ஸ்க்ரூ ஏற்றி இறக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்டிக்கில் HDP மெட்டீரியல் ஸ்டிக்கில் உள்ளே விட்டு நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி நம்ம எத்தனை டைம்னா ஏற்றி இறக்கலாம். இதில் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து ரேட் வந்து கம்மியாக பண்ணுவாங்க. ரேட்டு கம்மியாக பண்ணுவாங்க சார். லைஃப் வராது. அதில் உங்களுக்கு வந்து திரும்ப உங்களுக்கு வந்து ரீஒர்க் வந்துக்கிட்டே இருக்கும். எங்களோட டீலர்ஸ் ரியல் பிளாஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய டீலர்ஸ் எல்லாமே இப்போ நான் என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ரொசீஜர் படி தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. யாருமே வுட் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் இந்த பியானோ இன்ஜஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு எந்த ஒரு ரீஒர்க் வராத மாதிரி தான் நாங்கள் 0% QC பண்ணிடுறோம். ஸோ லாஸ்ட் டே இன்றைக்கி ஒர்க்கு முடியுதுன்னா ஓகே, இன்றைக்கி ஒன் டே பிஃபோராக வந்து எங்களோட ஃபேப்ரிகேட்டரோ டீலரோ போய் அங்கே சைட்டுக்கு போயிடுவாங்க. ஃபுல்லாக வந்து செக்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து கஸ்டமருக்கு கூப்பிட்டு வச்சு நீங்கள் QC எல்லாமே பார்த்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே ஃபைனல்ங்கிறப்ப ஓகேன்னு உங்களுக்கு எந்த ஒரு ரீஒர்க்கும் உங்களுக்கு வராது உங்களுக்கு. ஓகே சார். இப்போ ஆல்மோஸ்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க. ஓகே சார். ஒருவேளை இல்லாத ஏரியா ஏதாவது இருக்குது அப்படின்னா அங்கே யாராவது டீலர்ஷிப் எடுக்கலாமா? கண்டிப்பாக சார், டீலர்ஷிப்பும் கொடுக்குறோம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பும் நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. ஸோ அதுக்கு உண்டானது என்னென்னா அவங்க இந்த ப்ராப்பராக இந்த ரிலேட்டடாக வந்து இன்டீரியர் ஃபீல்டில் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம். நம்ம இன்டீரியர் ஃபீல்டு இல்லாமல் புதுசாக ஒரு டீலர்ஷிப் வராங்கன்னா அது கொஞ்சம் நம்ம வந்து அவங்க ஸ்டடி பண்ணி உள்ளே வரணும். ஏன்னா இன்டீரியர் ஃபீல்டுங்கிறது நிறைய அவங்க இது பண்ணிக்கணும். ஸோ அதனால் நாங்கள் இன்டீரியர் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்குறோம். டீலர் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.